சபரிமலையில் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காத நிலையில் திரண்டுள்ளதால் கடும் நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். கார்த்திகை மாத தொடக்கம் துவங்கி எப்பவுமே கார்த்திகை மாத துவக்கத்துல சபரிமலைக்கு மாலை அணிந்து இந்தியா முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வருவது வழக்கம். இதுல தமிழகம், கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து எப்பவுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. இந்நிலையில நேற்று, இன்று ஆகிய தினங்கள்ல சபரிமலையில தற்போது கூட்டம் மிக அதிகமாக காணப்படுது. கார்த்திகை மாத தொடக்கம் முதலே பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வந்த நிலையில தற்போது 1,00,000 பேர் தரிசனம் செஞ்சிருக்கிறாங்க. இதனால கூட்ட நெரிசல் காரணமா பக்தர்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்படுதுங்க. கோவில் நிர்வாகம் தற்போது இந்த தினசரி ஸ்பாட் புக்கிங் அப்படிங்கறது 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதிச்சிருக்குது. இதுக்கு முன்னால 20,000 பேர் வரை அனுமதித்து வந்த நிலையில தற்போது 5,000 பேராக குறைச்சிருக்கிறாங்க. கூட்டத்தை கட்டுப்படுத்த போதிய திட்டமிடல்கள் இல்லாத ஒரு காரணத்தினால பல பக்தர்கள் சன்னிதானத்துக்கு செல்லும் வழியில நெரிசல்ல சிரமப்படுறாங்க. கூடுதலாக பாத்தீங்கன்னா கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பெண் ஒருவர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த விவகாரம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. இதனால் கூடுதல் பாதுகாப்பு மற்றும் கூட்ட நடவடிக்கை நிர்வாகங்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. இந்நிலையில இந்த சபரிமலை அருகில கட்டுக்கடங்காத மற்றும் மிகுந்த கூட்டம் இருப்பதை மனதில் கொண்டு பக்தர்கள் கடுமையா பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதாவது காலை 6 மணி அளவில், அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் இருந்த நேரத்தில் கடந்த 3 தினங்கள்ல சுமார் 3 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செஞ்சிருக்கிறாங்க. இன்றும் முன்பதிவு மூலம் ஸ்பாட் புக்கிங் ஆகியவற்றில் சேர்பவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்குது. இதனை அடுத்து கோவில் நடை அதிகாலை 3 மணி அளவில் திறக்கப்பட்டது. பக்தர்கள் வரிசையில நீண்ட நேரம், அதாவது 6 மணி வரை 6 மணி நேரத்துக்கு மேல காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாக இருக்குது. தரிசன கூட்டத்தை பொறுத்தமட்டிங்க கூட்ட நெரிசல் காரணமாக சில நேரங்கள்ல அதிகரிக்கப்படுது. சபரிமலைக்கு தினமும் அனுமதி அளவாக சுமார் 90,000 பேர் வரை தற்போது அனுமதிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல 70,000 பேர் ஆன்லைன் முன்பதிவாகவும் 20,000 பேர் ஸ்பாட் புக்கிங் மூலம் செல்லக்கூடிய வசதி உண்டு. இன்னைக்கு பக்தர்கள் அதிகமாக கூடியுள்ளதால தரிசன நேரம் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பொதுவாக நாள் முழுவதும் பக்தர்கள் தரிசனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. காலையில 3 மணிக்கு இந்த கோயிலோட நடை திறந்து பக்தர்கள் தொடர்ந்து தரிசனம் செய்வாங்க. கூட்ட நெரிசல் காரணமா காத்திருப்பு நேரமும் நீண்டதாக இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதுவரை இன்றைய பக்தர்கள் 90,000 பேர் இன்னைக்கு போறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. கூட்டம் அதிகமா இருக்கிற ஒரு காரணத்தினால ஏறத்தாழ 6 மணி நேரத்துக்கு மேல காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே கோரிக்கை விடுக்கிறாங்க. அதாவது சபரிமலைக்கு செல்லக்கூடிய பாதைகள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு காரணத்தினால அது சூழ்நிலை காரணமும் தமிழக, கேரள தேவஸ்தானம் சில முக்கிய நடவடிக்கைகள் எடுத்திருக்குது. அதாவது சபரிமலைக்கு நகரும் பக்தர்களோட எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறதுனால 5,000 பேர் வரைக்கும் மட்டும்தான் தற்போது ஸ்பாட் புக்கிங் அனுமதிக்கப்பட இருக்கிறது. இன்னும் கடந்த சில தினங்களுக்கான ஏற்பட்ட அந்த கூட்டத்தை கண்டு கருத்தில் கொண்டு அந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது குறித்து அதிகாரிகள் ஆலோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூறப்படுது. தனிப்பட்ட பக்தர்கள்ல பக்தர்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில 3 நாட்களுக்கு மேலாக பல்வேறு இடங்கள்ல பக்தர்கள் நெரிசலை தவிர்த்து ஊருக்கு திரும்புவதாக அந்த நெரிசலுக்குள்ள போக முடியாம தரிசனத்தை தவிர்த்து ஊருக்கு திரும்புவதாக செய்திகள் வந்த பண்ணமா இருக்குதுங்க. மண்டல பூஜைகளுக்காக வரக்கூடிய பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளும் நூற்றுக்கணக்கான போலீசார் மற்றும் பாதுகாப்பு குழுவினர் பணியாற்றி வரக்கூடிய சூழ்நிலையில கூட்ட நெரிசலை குறைக்கும் விதமாக என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது குறித்து தற்போது விவாதிச்சிட்டு இருக்காங்க. குறைந்தபட்ச சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள், வசதிகள் மற்றும் பல்வேறு மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. இந்த மாற்றங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு பிறகும் பக்தர்களால் ஏற்படக்கூடிய நெரிசல் காரணமா தரிசனமானது செய்வதற்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் ஆகுது. பக்தர்களுடைய துன்பத்தை குறைக்க சில இடங்கள்ல அரசு தரப்புல முன்னேற்பாடான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது பக்தர்கள் வர்றதுக்கு உண்டான நடவடிக்கைகள் பின்பற்றப்பட்டு வருதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். சபரிமலையில் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் குவிந்து வருவதால் அங்கு நெரிசலானது ஏற்பட்டுள்ளது.
தினசரி பக்தர்களின் எண்ணிக்கையை 20,000-இல் இருந்து 5,000-ஆக குறைத்து அம்மாநில உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. சபரிமலையின் அடிவாரமான பம்பை முதல் சன்னிதானம் வரை பக்தர்கள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் கட்டுக்கடங்காத எண்ணிக்கையில் திரண்டதால் அங்கு கடும் நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. சபரிமலையின் அடிவாரமான பம்பை முதல் சன்னிதானம் வரை பக்தர்கள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. சபரிமலையில் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் குவிந்து வரும் நிலையில் அங்கு சுவாமி பக்தர்கள் கடும் நெரிசலில் சிக்கியுள்ளனர். தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் நின்றபோதும் குடிநீர் வசதி கிடைக்காததால் அவர்கள் அவதியடைந்துள்ளனர். சபரிமலையில் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் குவிந்து வருகின்றனர். தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் நின்றபோதும் குடிநீர் வசதி கிடைக்கவில்லை என்றும் புகாரானது எழுந்துள்ளது. தினசரி பக்தர்களின் எண்ணிக்கையை 20,000-இல் இருந்து 5,000-ஆக குறைத்து அம்மாநில உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது.